தௌஹீது அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு பச்சை சிறுக்களை கொண்டு போறாங்க. என்ன தெரியுமில்ல, இறைவனுக்கு உருவம் உண்டு. அப்படியா? இப்படி சொன்னதால் தானே ஒவ்வொரு சமயத்திலே உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய இறைவனுக்கு ஒவ்வொரு அவருடைய கற்பனைக்கு தகுந்தவாறெல்லாம் உருவம் கொடுத்து விட்டார்கள். ஐயாமல் ஜாகிலியா காலத்திற்கு இந்த மக்களை எல்லாம் அழைத்து செல்ல பார்க்கிறீர்களா? உண்மையிலேயே தௌஹீதிலே இருக்கிற அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத்தை சார்ந்த அப்பாவி இளைஞர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் ஐயாமல் ஜாகிலியா காலம் அவங்க எல்லாம் எப்படி இறைவனை வணங்கினாங்க உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல இருக்குது. அந்த காலம் கூட்டிட்டு போறீங்க. இதுல வேற தௌஹீதுன்னு வேற பேரு. தௌஹீதுக்கு இவங்களுடைய கொலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இறைவனுக்கு உருவம் உண்டாம் வந்துட்டாங்களா? கபரு தியானத்தை போய் பூச்சாண்டி காட்டினது. இப்ப எங்க கொண்டு போயிட்டாங்க? பச்சை சிறுக்கள் கொண்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி. அப்ப உருவம் உள்ள இறைவன் வணங்க போகிறீர்களா? இப்படி சொன்னோம்ல, நாங்க நோட்டீஸ் போட்டோம் மெட்ராஸ்ல. இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னோம்னு பயந்துட்டாங்க. உடனே உருவ வழிபாடு என்பது எங்களிடம் இல்லை, இது அபாண்டம் என்றார்கள். அப்பதான் நாங்க கேட்கிறோம், உருவ வழிபாடு இல்லையா? இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா? எங்க கேள்வி. உண்டு. அந்த இறைவன் வணங்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப உருவம் இறைவன் தான் வந்து சொல்றீங்க. அப்ப உருவ வழிபாடு இல்லை. பூனைக்கு பயந்து புலிவாய்க்கு மாட்டிக்கொண்ட கலைங்க இந்த இளைஞர்கள் தான் இந்த ஜாருக்கு பேரை சொல்லி பயம் காட்டி சிறுக்கப்பா அதப்பா இதப்பா அப்படி சொல்லி கூட்டிட்டு போய் ஐயாம் ஜார காலத்து கொலையை கொண்டு போய் திணிக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு. ஏன்னா அல்ல குர்ஆன்ல சொல்லிட்டானே, வஜ்ஹு ரப்பிக அப்படின்னா சொல்றாங்க. இறைவனுக்கு முகம் உண்டு, இறைவனுக்கு கை உண்டு. அதெல்லாம் இலக்கியம். இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன், உன்னுடைய கையை கழுத்துல கட்டிருக்காங்கங்கறான். கைக்கு கையில சொல்றியல, கையில கட்டக்கூடாத, கழுத்துல கைய கட்டலாம். அப்ப அல்லாஹ் சொல்றானே கழுத்துல கட்டக்கூடாது. வலா தபசுத்தஹா குல்லல் பசி, கையை ஒரேடியா விரிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் கையை இனிமேல் யாரும் விரிக்க கூடாது. அது சொல்ல தயாரா நீங்க? இப்ப அங்கே என்ன கையில்லா கை இல்ல வேற அர்த்தம் புரியுதுல? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க? கஞ்சனா இருக்காத, கழுத்துல கை கட்டிருக்காங்கன்னு சொன்னா கையை இடப்பா கொடு, கஞ்சனா இருக்காதான்னு அர்த்தம். கொடுக்குற பேர்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்து நீ தருவம் நினைக்காத. உனக்கு மனைவி மக்களா இருக்கிறாங்கல்ல, இருக்கிறவன் பார்த்து கொடு, ஒரே அடியா விரிச்சிடாத. ஏன்னா பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. ஒரு ஆள் கேட்க வர்றான், அவன் நிலை அறிந்து கொடுக்க வேண்டும். அதுவும் பாத்திரம் அறிந்து பிச்சை எடுதான். நம்மகிட்ட இருக்கிற பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். எவ்வளவு இருக்குது அதுவும் வருதுதான். இப்ப இறைவன் இப்படி இலக்கிய நேரத்தோடு பேசுகிறான். அப்படித்தான் பார்க்கணும். இறைவனுக்கு முகம் என்றால் அவனுடைய உள்ளமை, இறைவனுக்கு கை என்றால் அவனுக்கு ஆட்சி அதிகாரம், இறைவனுக்கு கண் என்றால் அவனுடைய கருணை கண்காணிப்பு. அப்படிதான் மீனிங் கொடுக்கணும். அந்த மீனிங்ல இலக்கியத்தை அன்றாடம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு கொஞ்சம் விசாலமான கைங்கமோ, அப்ப பெரிய கைங்க அர்த்தமா நல்ல ஒரு தர்ம செய்யறவர் தான் இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் வாய் நீளங்க, பெரிய வரமீட்டரா இல்ல, ரொம்ப பேசுறவன் இருக்கும். இப்படி பல அர்த்தம் இருக்கு. இப்ப ஹாரூன் ரஷீது சொல்ல வரலாற்று படிக்கிறோம். ஒரு காலத்தில் பகதாது மாநகரம் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய கையிலே இருந்ததுங்கிறோம். கையில கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தார் பகதாது மாநகரத்தை. அவருடைய ஆட்சியாதிகாரத்தில் இருந்தேன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு கையே இல்லைன்னு வச்சுக்கிறங்க, பிரதமரா இருக்கிறாரு சொல்றோம், இவருடைய கையில் தான் இந்தியா இருக்கிறோம். தப்பு இல்லை. எனக்கு அவருக்கு கையே இல்லை, இந்தியா அவர் கையில சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த மீனிங் நம்ம சொல்றது இல்லை. ஆட்சி அதிகாரம் இலக்கியமா பேசுறோம்ல, அதே இலக்கியத்தை தான் அண்ணா பேசுறோம். ஏன்னா மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கணுங்கிறதுனால இவங்க என்ன சொல்லிவிட்டாங்க? கை வருதுல அல்லாவுக்கு கையை தான், முகம் வருதுல முகம்தான், இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதே போல இன்னொரு கூத்து பாருங்க, புகார வருது ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து கேட்கிறான், என்னிடம் கேட்பவர் யார், கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார், மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வருது. இது அவங்க இதுவரைக்கும் இதுல ஒரு பிரிவு மட்டும் மாறிடுச்சு. நான் சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்க? முதல் வானத்திற்கு அவனையதான் இறங்கி வருகிறான் அப்படின்னு. ஏன்னா அந்த மகப்பெண்ணுக்கு என்ன சொல்றாங்க? அர் ரஹ்மான் அலல் சிஸ்தவாங்கிற வசனத்துக்கு அல்லாஹ் அரிசிலே அமர்ந்து இருக்கிறான் அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. நம்மை மகள தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. இறைவன் அரிசிலே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறான், அதுதான் மீனிங். ஆனா மகான் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா அரிசில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அரிசிங்கிற சிம்மாசனத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இப்னு தைமியா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்னு தைமியாவுடைய கொள்கையைத்தான் இந்த வஹாபிகள் அப்பாவி இளைஞர்களுக்கு மத்தியிலே இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவன் அரிசா உட்கார்ந்து இருக்கிறான் என்று அன்னைக்கு குழப்பத்தை தோற்றுவித்தது இப்னு தைமியா. எப்படி பல பிரிவுகள் சேர்ந்தாங்க, முஅ்தஸிலா கவாரிஜ்ங்கிற கூட்டம் வந்தது மாதிரி முஜஸ்ஸிமாங்கிற ஒரு கூட்டம் அப்பொழுது இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. வஹாபி என்று பேரு.
முஜஸ்ஸிமான என்ன அர்த்தம்? இறைவனுக்கு உருவம் உண்டு, அவருடைய கொள்கை. இவங்கெல்லாம் அனுசுன்ன ஜமாத் வெளியேறுவார்கள். சலாம் சொன்னாங்கல்ல, 73 ஒண்ணுதான் வெற்றி பெறும், 72 போகும், போக வேண்டிய இடத்துக்கு சொன்னாங்கல்ல. முஜஸ்ஸிமாவெல்லாம் அதுல கட்டுப்பட்டது. இறைவனுக்கு உருவம் கற்பித்தவர்கள் வசனத்தை புரிய தெரியாம புரிஞ்சு, இது இன்னைக்கு புதுசாக முளைக்கல, ஏற்கனவே இருந்த அந்த முஜஸ்ஸிமா அப்படிங்கிற கூட்டத்தின் பிரதிநிதிகள் தான் இன்றைக்கு வஹாபிகள். இறைவனுக்கு உருவம் என்று சொல்றாங்க. டமாஸ்கஸ் சிரியா நாட்டினுடைய தலைநகர், அதுல ஒரு பள்ளி இப்னு தைமியா குத்பா பிரசங்கம் பண்றாரு. அதுல விளக்கம் கொடுக்கிறாரு. இறைவன் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அர் ரஹ்மான் அலல் இஸ்தவா, இறைவன் அரிசியிலே அமர்ந்தான். எப்படி அமர்ந்தான் தெரியுமா? இப்படித்தான் மெம்பர் படியில உட்கார்ந்து காமிச்சாங்க இப்னு தைமியா. ஒவ்வொரு படியிலும் இறங்குகிறார். இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்படி தெரியுமா? இப்படித்தான் ஒரு படை இறங்கி காட்டினான் அந்த இப்னு தைமியா. அன்றைக்கு உலக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். லாசமும் முதலும் தானும் வழிகட்டி பிறகு வழிகெடுக்கக்கூடியவன் இப்னு தைமியா அன்றைக்கு பத்வா கொடுத்தார்கள். இது தஃசீர் சாமியிலே இருக்குது. அன்றைக்கு அஹ்மதி மதத்தை சார்ந்த உலமா மக்கள் எல்லாம் பத்வா கொடுத்தாங்க. ஏன்னா இல்லாததை சொல்லி மக்களுக்கு மத்தியில பரவலியத்தை நாடுறாங்கல்ல, இதே காரியத்தை இப்னு தைமியா அன்னைக்கு தெரியும். யாரும் சொல்லாது சொல்றது, அப்புறம் மக்கள் ஒரு பத்தி பேசுவாங்க. இறைவனுக்கு உருவம் நின்று இருக்குதான், எவ்வளவு பெரிய சிறுக்கு இது. சரி, இப்ப நம்ம கேள்வி வைக்கிறோம், இறைவனுக்கு உருவம் சொன்னீங்க, கை இருக்குது, கையில் தான் நம்பணும், கால் இருக்குது, காலு நம்ம காலுக்குன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொன்றா நம்ம கேள்வி கேட்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போய்விடும், வயபுகா வஜ்ஹு ரப்பிக, உங்கள் இறைவனுடைய முகம் மட்டும் தரிபட்டிருக்கும், நிலைத்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இந்த வஹாபிகள் சொல்றாங்க, இங்க முகம் என்று இருக்கிறது அல்லவா, முகம் என்றால் முகம் தான் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப கேள்வி வைக்கிறோம், எல்லாம் அழிந்து விடும், இறைவனுடைய முகம் மட்டும் இருக்கும் என்றால் அப்ப இறைவனுடைய கையும் அழிந்து போய்விடும், இறைவனுடைய காலும் அழிந்து போய்விடும். அவங்க போட்டு பிரகாரம் அப்படியா? அப்ப எல்லாம் போயிடும். அல்லாவுக்கு கை போயிடும், அல்லாவுக்கு காலு போயிடும், அல்லாவுக்கு முகம் மட்டும்தான் இருக்குள்ள வர. நீங்க சொல்ற மாதிரி முகம் அர்த்தம் வச்சா நாங்க என்ன வச்சிருக்கிறோம்? இறைவனுடைய உள்ளமை தெரிவிட்டிருக்கும். எங்கள் பொருள் சரியா, நீங்க சொன்ன சரியா? இறைவன் உள்ளமை தெரிவிட்டிருக்கும், நாங்க பொருள் வைக்கிறோம், அதான் கரெக்ட். எல்லா இடத்துக்கு போனாலும் இறைவன் இருப்பான். நீங்க என்ன சொல்றீங்க? முகம் என்றால் முகம், அப்ப இறைவனுடைய முகம் கழுத்து வரைக்கும் இருக்கும், கீழே உடம்பெல்லாம் போகும். இதான் நீங்க சொல்ற அர்த்தம். அடுத்து இன்னொரு கேள்வி, சயின்ஸ். ஏன்னா அந்த காலத்துல ஒரு ஏமாற்றம் போல ஏமாற்ற முடியாது. அப்ப அறிவு ரீதியான ஒரு கேள்வி கேட்டான். சார், அல்லாஹ் தஆலா முதல் வானம் இறங்கி வருகிறான், அரசியல் இருக்குது, இரவுக்கு வர்றான். இரவுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது அல்ல. ஏன்னா உலகம்ங்கிறது பூமி வந்து உருண்டை. இன்னைக்கு இப்ப நம்ம இடத்துல இருக்கிறோம், இன்னொரு இடத்துல பகல், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு இரவு வரும். இப்படி ரவுண்டா இரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இரவு இல்லாத ஒரு பகுதி பூமியில் இருக்கவே செய்யாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இரவு வந்துகிட்டே இருக்கும். அப்படியானால் நீங்க சொல்றீங்க அல்லாஹ் இறங்கி வந்தான், அரிசியில இருக்கிறான், முதல் வானத்துக்கு வர்றாங்கிறீங்கல்ல, அப்படின்னு சொன்னா இறைவன் இறங்கி வந்தவன் முதல் வானத்திற்கு மறுபடியும் அரிசிக்கு செல்லவே இல்லை. அவ்வளவு ஏன்? அதான் இரவு நேரத்தில் இருக்காங்கிறீங்கல்ல, இரவுதான் இருந்துகிட்டே இருக்கிறார். இப்படி சொன்னோன்னு அவர்களில் ஒரு பிரிவினர் இன்னைக்கு இந்த இடத்தில் மட்டும் இறைவன் இறங்கி வருகிறான் என்றால் இறைவன் அல்ல, இறைவனுடைய அருள் இறங்கி வருகிறார். அவங்களுக்கு மீன் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர்கள் ஒரு பிரிவினர் தான், மற்றவங்க இல்ல. முஸ்லிம் இருக்கிறான், இங்கேயும் வருகிறான், அப்படிதான் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் செய்யணும்?